ஒரு அரசியல் வட்டாரத்திலே கூட்டணிகள் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் சசிகலா டிடிவி தினகரனிடையான பிரச்சனையும் தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. அதாவது சசிகலாவும் டிடிவி தினகரும் திடீரென பாராமுகமாக மாறிவிட்டார்கள், எதிரெதிர துருவங்கள் போல மாறி இருக்கிறார்கள் என்றெல்லாம் தற்போது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணமே டிடிவி தினகரின் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கட்சியை சேர்ந்த மாணவி அணி என்ற ஒரு அணி இருக்கிறது. அந்த அணியின் தலைவராக இருப்பவர் ஜீவிதா நாச்சியார் என்பவர்கள். அந்த ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை நேற்றைய தினம் போய் சந்தித்திருக்கிறார். அவர் சந்தித்த ஒரு மணி நேரத்தில் அவர் சசிகலாவை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்திருக்கிறார். அவர் சந்தித்த ஒரு மணி நேரத்திலே ஜீவிதா நாச்சியார் அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். சந்திப்பதே குற்றமா என்ற வகையிலே டிடிவி தினகரன் கட்சியில் உள்ள அமமுகவின் அனைவருமே தற்போது கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். என்றால் சசிகலா ஆதரவாளர்கள் பலரும் அமமுகவிலே இருக்கிறார்கள் என்பதும் நம்ம உணர வேண்டியிருக்கிறது. சசிகலாவை சந்தித்ததே தப்பு என்ற வகையிலே டிடிவி தினகரன் மாறியது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அமமுகவிலிருந்து பலர் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதும், அதிமுகவுக்கும் சென்று இணைந்திருக்கிறார்கள், மாற்றுக் கட்சிகளுக்கும் சென்று இணைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை சந்தித்ததை ஒரு காரணமாக வைத்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் நீக்கப்பட்டதற்கான கட்சியின் கொள்கைகளுக்கும் கோட்பாட்டுக்கும் எதிராக செயல்பட்டதால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுகிறார் என அமமுக சார்பிலே வெளியான செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசியலில் அடையாளம் காட்டிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அதுவும் தனது சொந்த சித்தி உறவில் இருப்பவர் சசிகலா, சித்தியை ஒரு நிர்வாகி சென்று சந்திப்பது அமமுகவின் கொள்கைக்கு எதிரானதா என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலே டிடிவி தினகரன் வருத்தெடுக்கப்படுகிறார். இருவருமே தற்போது குற்றம் சாட்டப்பட்டு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதன் பின்னணியை பார்க்க என்றால், பல காலமாக இந்த இரு தலைவர்களுக்கும் நெருங்கிய வட்டாரங்களில் நாம் விசாரித்த பொழுது சசிகலாவுக்கு நெருங்கிய வட்டாரம் சரி, டிடிவி தினகரனுக்கு நெருங்கிய வட்டாரம் சரி, சசிகலா சிறைவாசம் முடித்துவிட்டு சென்னை திரும்பிய போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணத்திற்கு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் பெங்களூரிலிருந்து சென்னை வருவதற்கு ஆகியதுக்கு அதற்கு காரணமே டிடிவி தினகரன் சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். அந்த வகையில் இருவரும் ஒன்றுக்குள் ஒன்றாக சசிகலாவின் உயர்வுக்காகவும் கட்சியில் அதிமுகவில் மீண்டும் அவர் வர வேண்டும் என்பதற்காகவும் டிடிவி தினகரன் அந்த அளவுக்கு பாடுபட்டார். ஆனால் அவர் பாடுபட்ட அனைத்திற்கே பின்னால் ஏதோ ஒரு பின்னணி இருந்திருக்கிறது என்ற வகையில் தற்போது அவர் சொன்னதை அதற்கு பிறகு பல முறை சசிகலா கேட்காமல் போனார். அதற்கு காரணமாக டிடிவி தினகரன் கட்சியை அபகரிக்க முயற்சிக்கிறார் என்ற வகையிலே ஒரு குற்றச்சாட்டு அப்போது வைக்கப்பட்டது. எனவே சசிகலா மற்றவர்களை கேட்டாலே தவிர டிடிவியை கேட்கவில்லை என்பது போலெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இதற்கு திடீரென அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். அமமுக என்ற கட்சியை ஆரம்பித்து சசிகலா அதிமுக ஒன்றிணைக்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் தான் கூறிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் இவர் டிடிவி தினகரன் அமமுக ஆரம்பிக்கிறார். அமமுக தனித்து இயங்குகிறது. அமமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய அழைக்கிறார் சசிகலாவை. சசிகலா வரவில்லை. இதுவும் டிடிவி தினகரனுக்கு சசிகலா மேல் கோபம் இருக்கு. ஆனால் சசிகலாவை பொறுத்தமட்டிலே அதிமுகவை சிதைக்கக்கூடாது, அதிமுக ஓட்டுகள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்வேன் என்ற வகையிலே அவர் மிக தெளிவாக இருந்தார். ஆனால் இபிஎஸ் அவரை உள்ளே எடுக்காததால் ஒரே குழப்பங்கள் நீடித்து வந்த நிலையிலே இந்த முக்கோண சிக்கல் இடியாப்ப சிக்கலாக மாறிக்கொண்டிருந்த நிலையில் இருவருக்கு இடையான விரிசல் என்று பெரிதானது. அண்மையில் கூட பல காலமாக சந்திக்காமல் இருந்தால், தொலைபேசி கூட சந்திக்காமல் இருந்தார்கள். ஏதோ சில திருமணங்கள் மட்டும் ஒன்றாக பார்த்தார்கள். அண்மையில் கூட அண்ணா தின நினைவு நாள் அன்று மலர் வளையம் வைக்க அஞ்சலி செலுத்துவதற்காக இவர் சென்றிருந்த பொழுது சசிகலா நேரில் வருகிறார் என்ற தகவல் வந்தவுடன் உடனுக்குடன் அவசரமாக செய்தியாளரை சந்தித்திருந்த டிடிவி அவசரமாக அங்கிருந்து சென்றார். அதாவது சசிகலாவை நேருக்கு நேர் சந்தித்து விடக்கூடாது, சந்தித்தால் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் சென்றதாக எல்லாம் அப்போது சமூக வலைதளங்களில் மிக பெரிதாக விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலை தான் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை சென்று சந்தித்த பின் உடனடியாக கட்சி கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக செயல்பட்டார் என அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். இதற்கு பின்னணி என்ன என்பதை நாம் தொடர்ந்து நீடித்து ஆழ்ந்து பார்த்தபொழுது சில முக்கிய நிர்வாகிகள், என்டிஏவில் உள்ள சில முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் கூறியது என்னவென்றால், என்டிஏ கூட்டணி அமையும் பொழுது டிடிவி தினகரனை சேர்க்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என பாஜக அழுத்தம் கொடுத்த பொழுது எடப்பாடி பழனிசாமி வைத்த ஒரே ஒரு நிபந்தனை, மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், டிடிவி தினகரனை அமமுக என்ற கட்சியின் சார்பிலே சேர்க்கிறோம், அதிமுகவில் மீண்டும் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை, அமமுக என்ற கட்சியை என்டிஏவில் சேர்க்கலாம், ஆனால் ஓபிஎஸும் வரக்கூடாது, சசிகலாவும் உள்ளே வரக்கூடாது. டிடிவி தினகரன் சசிகலாவுடன் நட்பு பாராட்டி கொண்டு அமமுகவுடன் இங்கே வந்தால் தேவையற்ற குழப்பங்கள் அதிமுக உள்ளே வரும்.
அவர்கள் மீண்டும் உள்ளே தலையை நீட்டுவார்கள், எங்களுக்குள் குழப்பம் வரும் என அதிமுகவின் சார்பிலே மிக தெளிவான நிபந்தனையாக எடப்பாடி பழனிசாமியின் சார்பிலே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கை அல்ல, நிபந்தனை வைக்கப்பட்டது. டிடிவி தினகரன் உள்ளே வரலாம், ஆனால் சசிகலாவுடனோ ஓபிஎஸ் உடனோ நட்பு பாராட்டக்கூடாது என்ற வகையில அழுத்தம் திருத்தமாக ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் டிடிவி சசிகலா வரும்போது அவரை பார்க்காமல் அவசரமாக வெளியே சென்றார் என்றும் தற்போது பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட இரண்டையும் யோசிக்கும் போது இந்த நிபந்தனை வைக்கப்பட்டது உண்மையாக இருக்குமோ என்று நினைக்க தோணும் என்றுதான் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு தற்போது எதிரெதிர் துருவங்களாக, எதிரிகளாகவே மாறிவிட்ட உறவுகளாக இன்று இருக்கிறார்கள் இருவரும். இந்த கொழுந்துவிட்டு எரியும் மோதலுக்கான பகீர் பின்னணி இபிஎஸ் வைத்த ஒரு அதிரடி நிபந்தனை தான், அவர் வைத்த செக் தான் தற்போது டிடிவியை அந்த பக்கம் செல்ல விடாமல் தடுக்கிறது. என்றால் டிடிவியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். என்றால் சசிகலா அவருக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தால் அவர் கடந்த முறையே பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு கருத்தும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த முறை தேவையற்ற குழப்பங்களை இழுத்துக் கொள்ள வேண்டாம், அதிமுகவுடன் இணைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக வேண்டும் என்ற வகையிலே டிடிவி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இபிஎஸ் ஆனால் மிக தெளிவாக சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாது என்பதால் டிடிவியை மட்டும் அமமுக என்ற பெயரில் வரலாம், ஆனால் இவர் நட்பு பாராட்டி மற்றவர்களை அழைத்து வந்தால் தேவையற்ற குழப்பங்கள் வரும் என முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அந்த நிபந்தனை வைத்திருக்கிறார். எனவேதான் இந்த டிடிவி பாராமுகமாக இருக்கிறார் சசிகலாவுடன் என்ற வகையிலும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் உறவுகள் தற்போது எதிரிகள் போல் மாறி இருக்கிறார்கள். ஆனால் சசிகலா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பாக எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. டிடிவிகளும் இது பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். செய்தியாளர் சந்திப்பு இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் செல்வதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலிலே சசிகலா என்ன செய்ய போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கிறது. ஆனந்த்.